ஒரு அற்புதம் உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்றது. அதற்கான அறிகுறிகள் எல்லாம் எப்படி உனக்கு காண்பிக்கும்? ஒரு சிறிய சந்தோஷம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். வீடு முழுவதும் சிரிப்பும் சந்தோஷமும் ஒற்றுமையும் முன்னே தோன்றும். எதிர்பாராத வருமானமோ வேலைவாய்ப்போ கடன் சுமை குறைதலோ இப்படி ஏதாவது ஒரு அறிகுறிகள் தோன்றும். உறவுகளில் அமைதி கிடைக்கும். சண்டையோ மனக்கசப்போ புரியாமையோ குறைந்து அன்பானது அதிகரிக்கும். நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் விரைவில் குணமடைந்து விடுவார். மனமானது இலகுவாகும். உள்ள அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் வீட்டில் ஒரு புது ஒளியோடு அதிகரிக்கும். இப்படி வீட்டில் அற்புதம் நடக்கக்கூடிய அறிகுறிகளை அது முன்கூட்டியே காண்பிக்கும். இத்தனை அறிகுறிகளையும் உன் வீட்டில் நான் காண்பித்து அதிர்ஷ்டத்தை உள்ளே அழைக்கப் போகின்றேன். முருகனுடைய நாமத்தை நீ சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே உன்னுடைய வீடு முழுவதும் அதிர்ஷ்ட அலை பரவ ஆரம்பித்து விட்டது. காலையும் மாலையும் இரு வேளையும் என்னை கும்பிட்டு பிரார்த்தனை செய்கின்றாய். தீபம் ஒளி தரும் அதிர்ஷ்டத்தை அது ஈர்க்கக்கூடியது. பசிக்கும் ஒருவருக்கு உணவு கொடு. அந்த நற்கருணை உன்னுடைய வீட்டில் மகிழ்ச்சியாக வந்து குவியும். முருகனுக்கு மிகவும் பிரியமான பச்சை மற்றும் சிவப்பு மலர்களை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் உன்னுடைய வாழ்க்கை வளம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன நல்ல செயல்களின் மூலம் நீ அதிர்ஷ்டத்தை ஈர்க்கலாம். யாரோ ஒருவருக்கு ஆறுதல் சொல்வதன் மூலமாகவோ ஊக்குவிப்பதன் மூலமாகவோ சிரித்த முகமோடு நீ வரவேற்பதன் மூலமாகவோ அதிர்ஷ்டத்தை நீ ஈர்த்து உன் பக்கம் தக்க வைத்து கொள்ளலாம். அற்புதம் என்பது வானத்தில் இருந்து விழும் விஷயமல்ல. உன் மனதில் உள்ள நம்பிக்கை, உன் வீட்டில் உள்ள அன்பு, உன் செயல்களில் உள்ள நேர்மை, இவை அனைத்தும் சேர்ந்ததுதானே அற்புதம். நீ நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வீட்டில் அற்புதங்கள் தினம்தோறும் நிகழ ஆரம்பிக்கும். மனித வாழ்க்கை முழுவதும் நேரம் என்பது மிகவும் முக்கியம். அதுதான் ரகசியம். நல்லதும் கெட்டதும் நேரத்தை பொறுத்துதானே நம் வாழ்க்கையில் நிகழ்கின்றது. நல்ல நேரம் தானாக உனக்கு வந்து சேரும். ஆனால் அதனை நீ உணர்ந்து வரவேற்று உருவாக்கி கொள்ளவும் வேண்டும். கவலையோ கோபமோ பொறாமையோ இவைகள் எல்லாம் குறைந்து உள்ளம் சாந்தமாக இருந்தால் அந்த நல்ல நேரம் தானாக வந்து சேரும். அதாவது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த நல்ல நேரம் வரும். இது சாத்தியம், இது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் பிறந்தவுடன் அந்த நல்ல நேரத்தின் வாசல் தானாக திறந்துவிடும். நேர்மறை சிந்தனை பிறக்கும் பொழுது நல்ல நேரம் தானாக பிறந்துவிடும். பிறருக்கு நீ உதவி செய்த நேரமோ பிறரை மகிழ்வித்த நேரமோ அது நமக்கு திரும்ப நல்ல நேரமாக மாறும். நாம் செய்யும் செயல்கள்தான் நமக்கு நல்ல நேரத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். பக்தி மனம் கொண்ட தருணத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் முருகனை அழைக்கும் நொடியில் அருள் சக்தி உன்னை சூழ்ந்து நல்ல நேரம் தானாக தொடங்கும். இதெல்லாம் நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்பதை நான் உனக்கு சொல்லிய வழிமுறைகள் தெரிந்து கொள். அந்த நல்ல நேரத்தை எப்படி நாம் வரவேற்க வேண்டும்? நன்றி உணர்வோடு வரவேற்க வேண்டும். எனக்கு ஏற்கனவே நிறைய உள்ளது என்று மனதில் நன்றி சொன்னால் புதிய வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். சுத்தமும் சீர்மையும் மிகவும் முக்கியம். வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். மனதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இவை நல்ல நேரம் வரும் பொழுது நிலைத்திருக்க வேண்டும். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள். சிரிப்பு அன்பு ஊக்கம் கொடுப்பது நல்ல நேரத்தை உறுதியாக நிலை நிறுத்தும். இந்த முருகனை வரவேற்று நீ பிரார்த்தனை செய். மலர் தீபம் நாம ஜபம் மூலமாக என்னை நீ அழைத்தால் நல்ல நேரம் உன்னை விட்டு எப்பொழுதுமே போகாது. எனக்கு நல்லது நடக்கும் என்ற சிந்தனையோடு இரு. அந்த மனம் சக்தி பெறும். அந்த ஆற்றல் உன் சூழ்நிலையை மாற்றும். உன் வீட்டில் அற்புதத்தை தானாக நடக்க செய்யும்.